வெல்கம் டு ஆன்லைன் எஜுகேஷன். நான் உங்கள் இதயா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மற்றும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் அதற்கும் தமிழ் இலக்கணத்துக்கும் உள்ள சில ஒற்றுமைகளை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 13 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம். அது என்னென்னா alliteration, allusion, simile, metaphor, personification, oxymoron, onomatopoeia, anaphora, ellipsis, rhyme scheme, rhyming words, repetition, apostrophe. இந்த 13 figures of speech தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி first what is figures of speech அப்படின்றத பார்க்கலாம். அதாவது லிட்டரரி டிவைஸ், rhetorical டிவைஸ் சொல்லலாம். மேடை பேச்சிலேயோ அல்லது ஒரு கவிதையிலேயோ கதையிலேயோ சொல்லக்கூடிய கருத்தை ஒரு எஃபெக்டிவா சொல்றது. உதாரணத்துக்கு there are 6 pillars in a veranda of the house. அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வராண்டால 6 பில்லர்கள் இருக்கு. இதே இந்த பில்லர்ன்ற வார்த்தையை every citizen is a pillar of our nation அப்படின்னு அந்த பில்லருடைய வார்த்தையை இதுக்கு பயன்படுத்துறதா ரெட்டோரிக்கல் டிவைஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுல பல வகைகள் இருக்கு. அதுல நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 13 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க படத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சிமிலி. சிமிலி என்பது உவமை. 2 ஆப்ஜெக்டுக்குள்ள கம்பேர் பண்ணி சொல்றதுதான். உதாரணம் பாருங்க. Your face is a book where men may read strange matters. உன்னுடைய முகம் ஒரு புத்தகத்தை போல அங்க மனிதர்கள் மிஸ்ட்ரியை உணர்றாங்க அப்படிங்க. as like இந்த 2 பேர்டு வந்தோடனே ஈஸியா நீங்க இது சிமிலின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெட்டஃபர். மெட்டஃபர் என்பது உருவகம். அதாவது ஊமை என்பது நம்ம பார்த்த சிமிலில அது போல இது போல லைக் வேர்டு இருக்குல்ல, இது இல்லாம நேராக தொடர்பு கொள்வது, அதுவாகவே பொருள் கொள்வதுதான் மெட்டஃபர். உதாரணம் பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் சேது இஸ் அ ஹார்ஸ் இன் தி ரேஸ். ஓட்டத்தில் அவன் குதிரை. குதிரை போல அப்படின்னு சொல்றதை விட அவன் குதிரை அப்படின்னு நேராகவே உருவகப்படுத்துறதா மெட்டஃபர். அடுத்தது alliteration. alliteration என்பது மோனை. எதுகை என்பது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது, மோனை என்பது முதல் எழுத்தில் ஒன்று வருவது. இந்த முதல் எழுத்துல வரக்கூடிய சேம் சவுண்ட் திரும்ப திரும்ப தோன்றும் பொழுது சேம் லெட்டர் திரும்ப திரும்ப தோன்றுவதுதான் alliteration. உதாரணம் பாருங்க. willful waste makes woeful want. இந்த ப்ராவர்ப்ல W அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கு, சேம் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால இது alliteration. அடுத்ததாக illusion. illusion என்பது நம்மளுடைய உள்ளத்துல ஒரு கான்செப்டை வச்சுட்டு அதை வேற விதமாக எடுத்து சொல்றது. இதுக்கு ஒரு தமிழ் அணி இலக்கணத்தை உதாரணமாக சொல்லலாம். பிரிது மொழிதல் அணி. ஒரு திருக்குறள் எடுத்துக்காட்டுக்காக, பீலிவை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதோடைய கருத்து, மயில் இறகு மிகவும் மிருதுவானதுதான், ஆனால் அளவுக்கு மீறி அதை மாட்டு வண்டியில் ஏற்றும் பொழுது அதனுடைய சக்கரத்தின் அச்சாணி முறிந்து விடும். அதுபோல ஒரு பேரரசனுக்கு சிற்றரசனை பார்க்கும்போது ரொம்ப கீழே தான் தெரியும். ஆனா பல சிற்றரசர்கள் ஒன்று சேர்ந்தால் பேரரசர்களை எளிதாக தோற்கடிக்க முடியும். அதுதான் அல்லிஷன். இதை நம்ம இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பென்சருடைய பியரி குயின், அது ஒரு அல்லிஷன் தான். 15th century மற்றும் மிடில் ஆஃப் 16th centuryல அல்லிஷனுடைய ஒர்க் நிறைய நீங்க பார்க்கலாம். உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிறிய உதாரணம். யூடியூப் பிரிட்டிஷ். சீசர் தன்னுடைய கேபினுக்கு போறாரு. அங்க அமைச்சர்களால் குத்தி கொலை பண்ணப்படுகிறார். அங்க தன்னுடைய நண்பன் புருட்டஸ் அவனும் சீசரை குத்துறான். அந்த அதிர்ச்சியில யூடியூப் புருட்டஷ் அப்படிங்கிறான். அப்ப நீயுமாடா
அந்த யூடியூப் புரூட்டஸ்ன்ற வார்த்தை துரோகத்துக்கு சிம்பலாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பர்சனிஃபிகேஷன், அதாவது உயிரற்ற பொருளின் மேல் உயிர் ஏற்றி கூறுவது. இதை வந்து தற்குறிப்பெற்ற அணி அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். கண்ணகியும் கோவலனும் மதுரை நோக்கி போகும் பொழுது அங்கே பாண்டிய நாட்டுடைய மன்னனுடைய கொடி காற்றில் அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடி சொல்கிறதாம், கோவலா நீ இங்கு வந்தால் கொலை செய்யப்படுவாய், உள்ளே வராதே அப்படின்ற போது உள்ள நுழையாதேன்னு சொல்லி அந்த கொடி மறுப்பு தெரிவிப்பதாக அந்த கொடியுடைய சாதாரண காற்று அசைவுக்கு அசையக்கூடிய அந்த கொடியை வைத்து நம்ம இளங்கோவடிகள் அருமையாக சொல்லியிருப்பாரு. அதுதான் பர்சனிஃபிகேஷன். இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். டெத் லைஸ் இஸ் ஐசி ஹேண்ட் ஆன் கிங். டெத்துன்றது வந்து ஒரு ஹியூமன் கிடையாது, ஆனா அதுக்கு கை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம் கொடுத்து அதை ஒரு உருவகப்படுத்தி சொல்றாங்க. இதுதான் பர்சனிஃபிகேஷன், உயிரற்ற பொருளின் மேல் உயிரற்றி கூறுவது. அடுத்ததாக ஆக்சிமோரன், இதை தமிழ்ல முரண் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்த்தைக்கு எதிர் வார்த்தை. இன்பம் துன்பம், அழுகை சிரிப்பு, இந்த மாதிரி. நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். He is very faithful in unfaith. faithful, அவனுடைய நம்பிக்கையற்றதில் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதுல நீங்க அந்த வார்த்தையை பார்த்தோன்னு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. faithful in unfaith. அடுத்து she is bloody ugly. bloody என்பது அழகுக்காகவும் ugly என்பது அசிங்கமா இருக்கிறதுக்கும் குறிக்கும். இரண்டு வார்த்தை ஒன்று சேர்ந்து ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காங்க. do you have the original photography of your அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரிஜினல் என்பது ரியாலிட்டி, போட்டோகிராஃபியோட அந்த ஒரிஜினல் இருந்து பெறப்பட்ட ஒரு காப்பி. அடுத்ததாக ஆனோமட்டோபியா, ஒளியை கொண்டு சொல்லை உருவாக்குதல். உதாரணம், தடதடவென்று தொடர்வண்டி சென்றது, மடமடவென்று மரக்கிளை ஒடிந்து விழுந்தது. இதுல இந்த தடதட மடமட இந்த இரட்டை கிளவி வார்த்தைகள் வந்து இந்த ஒளியை கொண்டு உருவாக்கப்பட்ட சொற்கள். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கர்கிள் ஆர் கிரப்பாய், அவனுடைய குரல் வந்து கிரப்பா இருந்துச்சு, கரகரப்பா இருந்துச்சு. அது கிரப்ன்ற வார்த்தை அந்த கரகரப்பை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக குக்கு பேர்ட், புயல் வந்து குக்கு என்று கத்தும், அதை வச்சு குக்கு பேர்ட். ஃபிஷ் சவுண்ட் ஆஃப் ஸ்னேக், உதாரணங்கள். அடுத்ததாக எல்லிப்சிஸ், தமிழ்ல எப்படி பெயரெச்சம் வினையச்சம் அப்படின்னு இருக்கோ அதுபோல வாக்கியத்தில் உள்ள எச்சம் இது இரண்டு வகைப்படும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எல்லிப்சிஸ் அப்படிங்கிறது மிஸ்டரியை சொல்லக்கூடியது. உதாரணம் பார்க்கலாம். ஓ பட் ஐ டு நாட் பிலீவ் தட்ஸ் ட்ரூ. இதுல ஓ அடுத்து அந்த வேர்டுக்கு அடுத்து வரக்கூடிய லைனுக்கு அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்றது அந்த புள்ளியில தான் இருக்கு, நமக்கு தெரியாது. ஏன்னா அதோட அர்த்தத்தை நல்லா படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னால அது உண்மையை நம்ப முடியல. அப்ப எந்த விஷயத்த சொல்றாங்க பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மூன்று புள்ளியை பார்த்தால் இது முதல் வகையான எல்லிப்சிஸ் சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இரண்டாவதாக ஒரு எடுத்துக்காட்ட பாருங்க. ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே அண்ட் ஹீ வில் டுமாரோ. இதுல வந்து நான் நேற்று கிரிக்கெட் விளையாண்ட, அவன் நாளைக்கு. அப்ப நாளைய தினம் அவன் கிரிக்கெட் விளையாடுவான். இந்த நாளைய தினம் கிரிக்கெட் விளையாடுவான். அது ஹீ பிளேட் கிரிக்கெட், பிளேட் கிரிக்கெட், இந்த வார்த்தை வந்து இதுல மறைந்து வந்திருக்கிறது. ஆனால் நமக்கு இது எளிதாக புரிந்துவிடும். அடுத்தது ரைம் ஸ்கீம். ஒரு கவிதையில் கடைசியாக வரக்கூடிய வார்த்தைகளை ஒலி அமைப்புகளை கொண்டு ரைம் ஸ்கீம் நம்ம உருவாக்கணும். ஷேக்ஸ்பியரோட ஒர்க் ஏபி ஏபி சிடி சிடி அப்படி வரும். இப்போ நம்ம வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய ஒரு ஒர்க் எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா த லேன் மே வெரி மோர் பட் வேர் எவர் த ட்ரூத் மே பி த வாட்டர் கம்ஸ் அஷோர் அண்ட் த பீப்புள் லுக் அட் தி ஷீ they cannot look out fair, they cannot look in deep, but when was that eve bare to any watch the keep. The first lineல லாஸ்ட்ல more அப்படின்னு முடிஞ்சிருக்கு, செகண்ட் பி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரா ஏ
செகண்ட் லைனுக்கு பி, மூணாவது அஷோர், அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையோட சவுண்டை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே வந்து அதே ஏ, லாஸ்ட்ல சி, செகண்ட் லைனுடைய கடைசி வார்த்தையை இது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்க பி. அது போல தான் செகண்ட் ஸ்டான்ஸால பாருங்க, ஃபேர், இதுக்கு சி நோட் ஸ்டார். அடுத்து டீப், டி. இப்போ பேர், அந்த ஃபேருடைய அதே சேம் சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதே சி. கீப், டீப் உடைய அந்த சேம் சவுண்டை இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டி. அப்போ இதில் வரக்கூடிய ரைம் ஸ்கீம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் 2 லைனில் தான் கேட்பாங்க. ஏபி ஏபி, சிடி சிடி, தட்ஸ் ஆல். அடுத்ததாக ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது போல தான் அதே ஸ்டான்ஸா தான் இது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மோர், பி, அஷோர். இதில் வந்து மோர், அஷோர், ஃபேர், பேர், டீப், கீப், இதெல்லாம் வந்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்ததாக அப்போஸ்ட்ரோபி. இது அப்போஸ்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து நீங்க நினைப்பீங்க பங்க்சுவேஷன் மார்க். டு நாட் அதை சுருக்கி டோன்ட், ஹி ஹேஸ் அதை சுருக்கி ஹீ. இது லிட்டரரி டிவைஸா யூஸ் பண்ணும் பொழுது இந்த வார்த்தை பங்க்சுவேஷனை குறிக்காது, மாறாக ஒரு இமேஜரி கேரக்டரை குறிக்கும். ஆத்தர் தன்னுடைய கருத்தை எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு உயிரற்ற பொருளை பார்த்து ஒரு மனிதன் உயிருள்ள பொருளாக கருதி அதனிடம் பேசுவதுதான் இந்த அப்போஸ்ட்ரோபி. உதாரணத்துக்கு நர்சரி ரைம் பார்க்கலாம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், அப் அபவ் த வேல் சோ ஹை, லைக் அ டைமண்ட் இன் தி ஸ்கை. இதுல அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதுக்கு உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி வர்ணிச்சு பேசுறது. இங்க அப்போஸ்ட்ரோபிக்கும் பெர்சனிஃபிகேஷனுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அதை அடுத்து பார்க்கலாம். இங்க நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம். In this a dagger which I see before me. இது வந்து மேக்பெத்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு உதாரணம். கையில இருக்கக்கூடிய கத்தி எடுத்துட்டு டங்கனை கொலை பண்ண மேக்பெத் போறான். அப்ப அந்த கத்திட்ட பேசுறான். அதுதான் கத்திக்கும் உயிர் உள்ளது போல் நினைத்து அதனிடம் பேசுகிறான் மேக்பெத். தட்ஸ் ஆல். அடுத்ததாக அனஃபரா. அனஃபரா என்பது திரும்ப திரும்ப ஒரே சொல் ஒரு கவிதையிலேயோ கதையிலேயோ ப்ரோஸ்லில் வரக்கூடியது. சேம் வேர்ட் comes in same sound to make effect the particular concept. இந்த அனஃபரால வரக்கூடிய சேம் சவுண்ட். இந்த அனஃபரா எங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்கன்னா பிப்ளிக்கல், பழைய ஓல்ட் டெஸ்டாமெண்ட்ல பாத்தீங்கன்னா அதிகமாக அனஃபரா தான் இருக்கும். எதற்காகனா அந்த முக்கியமான பர்டிகுலர் கான்செப்டை என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்காகவும் மெமரபிள்ல வைக்கிறதுக்காகவும் அதுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காகவும் இந்த அனஃபரா பயன்படுத்துவாங்க. உதாரணம் பார்க்கலாம். It was the best of times. It was the worst of time. It was the age of wisdom. It was the age of foolishness. It was the epoch of sleep. It was the epoch of incredulity. It was the season of light. It was the season of darkness. It was the spring of hope. It was the winter of despair. இதுல இருந்து it was the அப்படின்ற வார்த்தை திரும்பி திரும்பி வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்குது. அடுத்ததாக ரெப்படிஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அனஃபராக்கும் ரெப்படிஷனுக்கும் அதிக அளவு வித்தியாசம் இல்லை. இந்த ரெப்படிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு தான் அனஃபரா. இது அதே மாதிரி தான், சேம் வேர்ட் திரும்ப திரும்ப வரும். இங்க கொடுக்கப்பட்ட இந்த பாராகிராஃப் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். How the dagger sings and swells by the singing of the swelling in the anger of the bells, of the bells, of the bells, 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 bells in the claver and the clangor of the bells. எட்கர் ஆலன் போடைய ஒரு ஒர்க். இதுல பெல் பெல்ஸ் பெல்ஸ்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கு. இது வந்து சாதாரண ஒரு எஃபெக்ட் தான், அதிக அளவுக்கு இல்லை. இந்த ரெப்படிஷனுக்கும் அனஃபராவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த 13 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நீங்க தரவா ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Till then, bye bye. Thank you for watching.